Unit 4 Office Applications 2 அதில Part 2 என்னென்ன topics? Setting of spreadsheets, working on spreadsheets, formatting spreadsheets. Setting of spreadsheets. See, Wordல ஒரு ஃபைலை ஓபன் பண்ணினால் ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆகும்போது முதல்ல ஒரு பேஜ் வரும். நம்ம ஒர்க் பண்ண பேஜஸ் ஆட் ஆகிட்டே போகும். ஸோ எல்லாமே சிங்கிள் பேஜா தான் வரும். ஆனால் எக்ஸல்லையோ கால்குலியோ ஒரு ஒர்க் புக் ஓபன் பண்ணும்போது ஒரு ஒர்க் ஷீட் பறந்து விரிஞ்சு, அதாவது நெட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா சிங்கிள் பேஜா இருந்தாதான் நமக்கு பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ நெட்டுக்கு இருந்துச்சுன்னா பாதி கட் ஆயிடும். அப்ப த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டு டூ என்ன? நம்ம ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு முன்னாடி அதனோட சைஸ், ஓரியன்டேஷன் அண்ட் மார்ஜின் மூணையும் கண்டிப்பாக செட் பண்ணிடணும். பண்ணினதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒர்க் பண்ணவே உட்காரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம பார்க்கறது செட்டிங் தி சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ எங்க இருக்குது? பேஜ் லே அவுட்ல, பேஜ் செட்டப்ல சைஸ், அதுல போய் சைஸை செலக்ட் பண்ணலாம். அது என்ன சைஸ்? பேப்பர் சைஸ்ன்னு அர்த்தம். A4, லெட்டர், லீகல், A3, எக்ஸிட்ரா நிறைய இருக்கு. நமக்கு இந்த 4 பார்த்தாலே போதும். இது MS Excelல. தென் பேஜ் லே அவுட்ல, பேஜ் செட்டப்ல ஓரியன்டேஷன், அதுல போர்ட்ரைட் பார் லேண்ட்ஸ்கேப், இதுவும் MS Excelல. ஸோ போத் சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன் இப்ப பார்த்திருக்கோம் MS Excelல. அப்ப என்ன பேப்பர் சைஸ், எப்படி இருக்கணும் அதனோட ஓரியன்டேஷன், போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பா, அதாவது வெர்டிகலா ஹரிசான்டலா, அதை நாம இந்த ஆப்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். தென் கால்க பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் அப்படிங்கிற மெனுல சப் மெனுவா பேஜ் வரும். அந்த பேஜ்ல அகைன் பேஜ் டேப்னு ஒண்ணு வரும். அதுல பேப்பர் ஃபார்மேட்ங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதுல போய் ஃபார்மேட்டை எடுத்தோம்னா சைஸை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி A4, லெட்டர், லீகல், A3, எக்ஸிட்ரா. தென் ஓரியன்டேஷன், அதே ஃபார்மேட்ல தான் பேஜ்ல தான் அகைன் ஓரியன்டேஷன் வரும். அதுல போய் போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப் எடுத்துக்கலாம். ஸோ இதை நம்ம செட் பண்ணிட்டா ஒரு ஷீட்டுக்கு எத்தனை A4 வரும், இல்லை எத்தனை A3, எத்தனை லீகல்னு டிஃபைன் பண்ண முடியும் நம்ம. ஸோ தட் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது செட்டிங் த மார்ஜின்ஸ். ஸோ சைஸ் அண்ட் ஓரியன்டேஷன் ஃபிக்ஸ் பண்ணினா மட்டும் போதாது, மார்ஜினையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பேஜ் லே அவுட்ல, பேஜ் செட்டப்ல மார்ஜின், கஸ்டமைஸ் த டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின்ஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். தென் ஃபார்மேட்ல பேஜ்ல அகைன் பேஜ் டேப்ல மார்ஜின் இருக்கு. அதுல போய் கஸ்டமைஸ் த டாப், பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் மார்ஜின்ஸ். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஒர்க்கை பண்றதுக்கு முன்னாடி பேப்பர் சைஸ், தென் ஓரியன்டேஷன் அண்ட் மார்ஜின் மூணையும் செட் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணணும். Setting the headers and footers. ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு எப்படி நம்ம பேஜ் சைஸ், மார்ஜின் இதெல்லாம் செட் பண்றோமோ அது மாதிரி நம்மளுடைய ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸையும் செட் பண்ணலாம். பட் எல்லா ஒர்க் ஷீட்டுக்கும் ஹெடர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எதுக்கு தேவையோ அதுக்கு நம்ம செட் பண்ணிக்க முடியும். The header and footer are seen in printed documents. அப்படி நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஹெடரோ ஃபூட்டரோ பிரிண்டட் டாக்குமெண்ட்ஸ்ல மட்டும்தான் நம்மளுடைய பார்வைக்கு வரும். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அது விசிபிலிட்டிக்கு இருக்காது. Used to add
file name, company logo, book name, date and time, page number, etc. So headerலியோ footerலியோ file name, company logo, book name, date and time, page number இதெல்லாம் add பண்ணிக்க முடியும். MS Excel அதுல எப்படி add பண்ணுவோம்? Insertல text அந்த ஆப்ஷன்ல header and footer. Unlike MS Word, in MS Excel, header and footer is added under the same option. MS Word மாதிரி இல்லாமல் MS Excelல header and footerங்கிற ஒரே ஆப்ஷன்ல both header and footer நாம add பண்ணிக்க முடியும். Unlike MS Word, header and footer is directly entered without using any templates. MS Word பொறுத்த வரைக்கும் templates நிறைய இருக்கும் header and footer add பண்றதுக்கு. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி இல்லாமல் Excel பொறுத்த வரைக்கும் ஒரு விண்டோ மாதிரி ஓபன் ஆயிடும். அதுலயே டைரக்டா லெஃப்ட், சென்டர், ரைட் அப்படிங்கிற 3 பார்ட்ஸா வரும். நாம டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம் ஹெடர் அண்ட் ஃபூட்டர். Calc, edit header and footer. Unlike writer, in Calc, header and footer is added in a default window opened. Writer மாதிரி இல்லாமல் Calcல header and footerக்குன்னு ஒரு window open ஆகும். By default அந்த window open ஆயிடும். அதுல போய் நம்ம left, center, right அப்படிங்கிற ஏரியால header and footer add பண்ணிக்க முடியும். இப்ப நீங்க பார்க்குற picture MS Excelல வரக்கூடிய header and footerக்கான window. So அதுல நம்ம left endல, centerல, right endல என்ன வேணுமோ அதை insert பண்ணிக்கலாம். அடுத்தது Calcல வரக்கூடிய window. இதுல 3 பார்ட்டா பிரிச்சிருக்கு. left area, center area, right area. என்ன வேணுமோ அந்தந்த ஏரியால அதை டைப் பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா ஹெடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுல டிஃபால்ட்டா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை எடுத்தும் போட்டுக்கலாம். தென் கஸ்டம் ஹெடர் அப்படின்னு இருக்கு. அதுக்கு நேரா ஆல்பபெட் A போட்டு ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சோ ஏங்கிறது ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்க. தென் நெக்ஸ்ட் டைட்டில், அதுக்கப்புறமா ஷீட் நம்பர் போட்டுக்கலாம். தென் பேஜ் நம்பர், நம்பர் ஆஃப் பேஜஸ். இப்ப 5 பேஜ் இருக்குன்னா 1/5 அப்படின்னு போடலாம். தென் டேட், தென் டைம். இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அதுல போட்டுக்க முடியும். இது வரைக்கும் செட்டிங் ஆஃப் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் பார்த்தோம். இப்ப working on spreadsheets பார்க்கலாம். இதுல first insert a sheet. To insert one or more additional sheets. By default Excel and Calcல 3 ஷீட் insert ஆகி வரும். அதுவும் இப்போ உள்ள MS Office பேக்கேஜ் ஆன 2016, 19, 13 இதுல எல்லாத்துலயும் ஒரு ஷீட் தான் இன்சர்ட் ஆகி வரும். சோ நம்ம ஒர்க் பண்றதுக்கு தகுந்த மாதிரி நாம அந்த ஷீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் தான் இந்த இன்சர்ட் ஷீட். இது ஹோம்ல செல்ஸ்ல இன்சர்ட்ங்கிற மெனுல இன்சர்ட் ஷீட் எக்ஸல்ல. இதே கால்க்ல இன்சர்ட்ல ஷீட்ங்கிற ஆப்ஷன். அடுத்தது ரீநேமிங் a sheet. இது எதுக்கு? To identify our data in each sheet. By default sheet 1, sheet 2, sheet 3 அப்படின்னு தான் நேம போட்டுட்டு ஒரு ஒர்க் புக் ஓபன் ஆகும். ஆனால் நாம வெவ்வேறு விதமான சப்ஜெக்ட ஒரு ஷீட்டிலையும் டீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஷீட் அது இந்த சப்ஜெக்டுக்கு, தென் அடுத்த ஷீட் இந்த சப்ஜெக்டுக்கு அப்படின்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்னா அதுக்கு நாம
அந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ங்கிறத ரீநேம் பண்ணிக்க முடியும். ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, ஆர்கனைஸ் ஷீட்ஸுக்குள்ள ரீநேம் ஷீட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கு எக்ஸல்ல. இதே ஃபார்மேட்ல, ஷீட்ல ரீநேம் அந்த ஆப்ஷன் எடுக்கணும் கால்க்ல. நெக்ஸ்ட், coloring the sheet tab. To show the sheet tab in color. அதாவது sheet 1, sheet 2, sheet 3 போட்டிருக்கு இல்லையா, அந்த இடத்துல போய் அந்த sheet tab அதுதான், அதனோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, ஆர்கனைஸ் ஷீட்ஸ் அதுல போய் டேப் கலர் ஆப்ஷன் எடுத்த உடனே ஒரு கலர் பேலட் அப்படின்னு சொல்றது அது ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணி அந்த ஷீட்டுக்கான ஷீட் டேப் கலரை மாத்திக்க முடியும். ஃபார்மேட்ல, ஷீட்ல டேப் கலர் அப்படின்னு இருக்கு கால்க்ல. அடுத்தது ஷீட் பேக்ரவுண்ட். To apply a background to a sheet. அதாவது ஒர்க் ஷீட்ஸ் 1, 2, 3 இருக்கு. ஸோ ஒரு ஒர்க் ஷீட்டுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் நாம கொடுத்துக்க முடியும். ஷீட் டேப் கலர் வேற, இது ஷீட்டுக்கே ஹோலா கலரை போடுறது. ஸோ அந்த பேக்ரவுண்ட் அப்ளை பண்றதுக்கு நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? பேஜ் லே அவுட்ல, பேஜ் செட்டப்ல பேக்ரவுண்ட் எடுக்கலாம் எக்ஸல்ல. அப்படி பேக்ரவுண்ட் எடுக்கும்போது அதுல என்னென்ன வரும் ஆப்ஷன்? ஒரு சாலிட் கலர் அப்ளை பண்ணலாம், இல்ல கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம், ஒரு பிக்சரையே பேக்ரவுண்டா அப்ளை பண்ணலாம், ஒரு டெக்ஸ்சர் ஃபில் அதை கூட அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது கால்க்ல எங்க இருக்கு? ஃபார்மேட்ல, பேஜ்ல, பேக்ரவுண்ட் அந்த இடத்துல அது இருக்கு. ஒர்க்கிங் ஆன் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல அடுத்தது மூவ் ஆர் காப்பி a sheet. To move a sheet, to position it in a right place and to have a copy of an already existing sheet. அதாவது இப்ப ஷீட் 1 நான் இங்கிலீஷ்னு நேம் கொடுத்திருக்கேன், ஷீட் 2 தமிழ்னு கொடுத்திருக்கேன், ஷீட் 3 சயின்ஸ்னு கொடுத்திருக்கேன். இப்போ எனக்கு தமிழை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதாவது அந்த தமிழ்ங்கிற அந்த செகண்ட் ஷீட்டை ஃபர்ஸ்ட் ஷீட்டா மாத்தணும்னா அதை டிராக் பண்ணியோ இல்லைன்னா மூவ் ஆப்ஷனை எடுத்தோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்டா கொண்டு வச்சுக்கலாம், அதாவது மூவ் பண்ணிக்கலாம். அதுதான் டு மூவ் a sheet, to position it in a right place. அடுத்தது copy a sheet. To have a copy of an already existing sheet. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஷீட்டை இன்னொரு காப்பியா போடுறது. ஸோ இப்போ நான் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன், அதே இன்னொரு காப்பி எடுக்கணும்னா அப்போ இங்கிலீஷ் 1 அப்படின்னு அது ஒரு பாயிண்ட் வச்சு கொண்டு மாற்றி கொடுத்துரும். ஸோ மூவ் பண்றதுக்கும் காப்பி பண்றதுக்கும் எங்க போய் ஆப்ஷன் எடுக்கணும்? ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, ஆர்கனைஸ் ஷீட்ஸ்ல மூவ் ஆர் காப்பி இது MS எக்ஸல்ல. இதே எடிட்ல, ஷீட்ல மூவ் ஆர் காப்பி இது கால்க்ல. அடுத்தது protect the sheet. To prevent people from editing the sheet. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் யூசர் ஒரு ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்கலாம், பட் எடிட் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் ப்ரொடெக்டட் ஷீட். அது எங்க இருக்கு? ரிவ்யூல, சேஞ்சஸ்ல ப்ரொடெக்ட் ஷீட். அங்க உடனே பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லும், அகைன் ரீடைப் பண்ண சொல்லும், அதாவது கன்ஃபர்மேஷன். ஸோ டைப் அண்ட் கன்ஃபார்ம் த பாஸ்வேர்ட். இது எக்ஸல்ல. இதே டூல்ஸ்ல ப்ரொடெக்ட் ஷீட்
அதுல ஷீட்ல டைப் அண்ட் கன்ஃபார்ம் த பாஸ்வேர்ட். இது கால்குல. ஓகே, இதுலேருந்து ஸ்லைட்டா டிஃபர் ஆகக்கூடிய அடுத்தது என்ன அப்படின்னா allow users to edit ranges. To allow the users to edit certain range of cells. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஷீட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிட்டால் அதை எடிட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு certain ஏரியாவை மட்டும், that is certain range of cells மட்டும் எடிட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். அப்படின்னா இந்த allow users to edit ranges ஆப்ஷனை எடுக்கணும். அப்ப அதுக்கு எப்படி பண்ணுவோம்? முதல்ல ஒர்க் புக்கை ப்ரிப்பேர் பண்ணின பிறகு அந்த பர்டிகுலர் ஷீட்டுக்குள்ள போய் allow users to edit ranges மூலமா ஒரு certain range of cells செலக்ட் பண்ண பிறகு பாஸ்வேர்டை கேட்கும். அதுல பாஸ்வேர்டை அடிச்சு ரீகன்ஃபார்ம் பண்ணி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் மறக்காமல் ப்ரொடெக்ட் ஷீட்டும் பண்ணணும். அப்ப அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்திருப்போம். இப்ப ப்ரொடெக்ட் ஷீட்டுக்கு இன்னொரு பாஸ்வேர்டை கொடுப்போம். So to effect this, protect sheet is also done. So allow users to edit ranges na முதல்ல அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு, அது வேற பாஸ்வேர்டு. Then protect sheet, அதுக்கு வேற பாஸ்வேர்டு, ரெண்டும் இருக்கணும். அப்போ ஒரு யூசர் உள்ளுக்குள்ள போய் அந்த allow users to edit rangesக்கான பாஸ்வேர்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டா அதை மட்டும் அவங்க எடிட் பண்ணலாம். ஆனா பாக்கி இடத்தெல்லாம் அது ப்ரொடெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எக்ஸல்ல மட்டும்தான் உண்டு. ரிவ்யூல சேஞ்சஸ்ல allow users to edit அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்தது to protect workbook. ஒரு ஒர்க் புக்கையே ப்ரொடெக்ட் பண்ணலாம். எதுக்காக? to prevent people from adding, moving, deleting sheets but allow editing. வித்தியாசம் பார்க்கணும். protect ஷீட்னா எடிட் பண்ண விடாது. ஆனா protect ஒர்க் புக்குங்கும் போது எடிட் பண்ண விடும். ஆனால் ஃபர்தரா ஷீட்டையோ ஆட் பண்ண விடாது, மூவ் பண்ண விடாது, டெலீட் பண்ண விடாது. ஸோ எடிட்டிங் பண்ண மட்டும் அலோவ் பண்ணும். இது டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக். இதுல ரிவ்யூல சேஞ்சஸ்ல ப்ரொடெக்ட் ஒர்க் புக் எக்ஸல்ல பார்க்கிறோம். டூல்ஸ்ல ப்ரொடெக்ட் ஷீட்ல டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். கேல். ஸோ ஆரம்பத்துல நம்ம ஒண்ணு பார்த்தோம், ஒரு ஒர்க் புக்கை ப்ரொடெக்ட் பண்றது அப்படின்னு. அப்ப இதுல இருக்கிற டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குக்கும் அந்த ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குக்கும் என்ன வித்தியாசம்? நாம பார்த்த என்கிரிப்ட், அதாவது செக்யூர் ஒர்க் புக் அப்படிங்கிறது ஒரு எக்ஸல்ல போய் அந்த ஒர்க் புக்கை ஓபன் பண்ணும் போதே பாஸ்வேர்டை கேட்கும். அப்போ உள்ளேயே போக முடியாது. வேற இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒர்க் புக்கை உள்ளுக்குள்ள போயிடலாம். ஆனால் அதுல ஃபர்தரா நம்ம ஷீட்ஸை ஆட் பண்ணவோ மூவ் பண்ணவோ எடிட் பண்ணவோ முடியாது. இதே ப்ரொடெக்டட் ஷீட்டுங்கிறது வேற, அதுல எடிட்டே பண்ண முடியாது, வேற ரீட் பண்ணலாம். allow usersங்கிறது ஒரு பார்ட்டை மட்டும் எடிட் பண்ணலாம். ஸோ இது நாலுத்துக்குமான டிஃபரன்ஸை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார்மேட்டிங் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், அதாவது ஸ்ப்ரெட்ஷீட்டை எந்தெந்த விதத்துல நம்ம வடிவமைத்து கொள்ளலாம் அதைத்தான் பார்க்க போறோம். முதல்ல செல் சைஸ். டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் தி width and the height of a column or a row. காலமா இருந்தா width, ரோவா இருந்தா height. இது ரெண்டையும் இன்க்ரீஸும் பண்ணலாம், அதே சமயம் குறைத்தும் கொள்ளலாம். இதுதான் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். பை டிஃபால்ட் ஒரு ஒர்க் ஷீட் ஓபன் ஆகும்போது காலம்ங்கிறது இன் பிட்வீன் 8 and 9, அதாவது 8.43, 8.11 அந்த மாதிரி இருக்கும். இதே ஹைட்னு எடுக்கும் பொழுது இன் பிட்வீன் 14 and 15, 14.5 பாயிண்ட்ஸ் இல்ல 15 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். Whereas
நாம பண்ற ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி அந்த width of a column-யோ height of a row-வையோ நாம increase and decrease பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, செல் சைஸ் அதுல ரோ ஹைட்டும் காலம் விட்டும் இருக்கு MS Excelல. ஃபார்மேட்ல ரோ அதுல ஹைட்டும், ஃபார்மேட்ல காலம் அதுல விட்டும் இருக்கு கால்க்ல. நெக்ஸ்ட் visibility. To make a row or a column or a sheet visible or invisible, அதாவது to show or to hide, அதுதான் visibility. இந்த ஆப்ஷன் மூலமா ஒரு ரோவையோ ஒரு காலமோ இல்ல ஒரு ஷீட் இத பார்வைக்கும் கொண்டு வரலாம், மறைத்தும் வைக்கலாம். சோ ஷோனா பார்வைக்கு கொண்டு வருதல், ஹைட் மறைத்து வைத்தல், விசிபிள் பார்வைக்கு கொண்டு வருதல், இன்விசிபிள் மறைத்து வைத்தல். இதுக்கான ஆப்ஷன் எங்க இருக்கு? ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, விசிபிலிட்டி அப்படிங்கிற இடத்துல ஹைட் அண்ட் அன்ஹைடுங்கிற ஆப்ஷனை எடுத்தோம்னா ஒரு டிராப் டவுன் மெனு வரும். அதுக்குள்ள ரோ, காலம், ஷீட்னு வரும் MS Excelல பொறுத்த வரைக்கும். இதே ஃபார்மேட்ல ரோ, தென் ஃபார்மேட்ல காலம், ஃபார்மேட்ல ஷீட், அதுக்கு ஹைட் அண்ட் ஷோ. அப்ப மறைத்து வைத்தல், தென் அத பார்வைக்கு கொண்டு வருதல். நெக்ஸ்ட் formatting cells. To format the fill color, border of the cells and the font or attributes, அதாவது ஒரு செல்லினுடைய fill கலரை நாம மாற்ற முடியும். ஒரு செல்லுக்கும் ஒரு fill கலர் கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு செல்லுக்கு பார்டரை கலரும் கொடுக்க முடியும், பார்டர் போட முடியும். தென் அதுக்குள்ள அடிக்கக்கூடிய நாம டைப் பண்ணக்கூடிய ஃபாண்ட்டினுடைய கலர், அதனோட சைஸ், அது போல்டு, இட்டாலிக்ஸ், அப்படி அதனோட அட்ரிபியூட்ஸையும் நாம சேஞ்ச் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஃபாண்ட்டினுடைய டைரக்ஷனையும் மாற்ற முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபார்மேட்டிங் செல்ஸ் அது எங்க இருக்கு? ஹோம்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட்ல, ஃபார்மேட் செல்ஸ் இது MS Excel. தென் ஃபார்மேட்ல, செல்ஸ்ல, ஃபார்மேட் செல்ஸ் இது கால்க்ல.